வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஊட்டியில் என்னென்னலாம் பார்த்தோம், எந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படின்றத முதல் வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பதிவுனா, நம்ம மலை ரயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியோடைய ஸ்டேஷன், அதாவது உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த முழு வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் ரயில் பற்றி தான், மலை ரயில் பற்றின தகவல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஊட்டியோடைய ஸ்டேஷனுடைய வெளிப்புற தோற்றம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இது. ஸோ எல்லாருமே நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணி தான் வந்து நம்ம மலை ரயில் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதே தெரியாது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சம்மரும் வரப்போகுது, அதுக்காகவே தான் இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம முதலையே வந்து ஒரு 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்து இந்த உதகமண்டலம் ஸ்டேஷன் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 40 டிக்கெட் நமக்காக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மலை ரயிலில் பயணம் செய்கிறதுக்காக இந்த 40 டிக்கெட் நமக்கு முதலையே தராங்க. நம்ம முதலையே போய் நம்ம வெயிட் பண்ணி நம்ம அந்த டிக்கெட் வாங்கணும். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா குன்னூருக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம மலை ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா 2 மணிக்கு அங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தெரியுது பார்த்திங்களா, இந்த ப்ளேஸில் தான் நீங்கள் முதலே போய் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ தெரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த ப்ளேஸில் வந்து நம்ம வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த டிக்கெட் கிடைக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 2 டிக்கெட் தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே போய் வெயிட் பண்ணி இந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் சீட்ஸ்லாம் பார்த்திங்கனாலே நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெயினில் இருக்கிற சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா குன்னூர் வரைக்கும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். குன்னூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கேயே இறங்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நிச்சயமாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நமக்கு எல்லா வியூஸுமே அழகாக பார்த்துட்டு வரலாம் நீங்கள். ஸோ நாங்களும் அந்தமாரி தான் இந்தமாதிரி டிக்கெட் அங்கேருந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 மணிக்கு தான் வந்து ட்ரெயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கு வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட வந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் அங்கே தெரியுது பார்த்திங்களா, அங்கே நிற்கிது பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்கு 2 மணிக்கு வர்றதுக்கு. ஸோ இந்த ட்ரெயின் தான் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காதுன்றதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி தான் நம்ம மேட்டுப்பாளையத்துலேயும் போய் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கேருந்து ஊட்டி வர்றதுக்கும் அந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சீட்ஸ் இருக்கும். நார்மல் சீட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிவிட்டு வர டிக்கெட்ஸோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக அந்த மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நார்மல் சீட்ஸ் மாதிரி இருக்கும். நார்மல் ட்ரெயின் சீட்ஸ் தான் நம்ம. ஆனால் நிச்சயமாக வியூ நல்லா அழகாகவே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ எங்கள் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அது பாருங்கள், கார்னர் சீட்ஸ் வந்து குன்னூருக்கு அப்புறமா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு 2 மணிக்கு அங்கே வந்து ட்ரெயின் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாப்பா வந்து எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த பாப்பாவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. எங்களுக்கு பக்கத்து சீட் தான் அந்த பாப்பா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வழி ஃபுல்லாகவே வியூஸ் ரொம்ப அழகாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ சம்மரில் வந்து நிச்சயமாக வந்து உங்கள் குழந்தைங்களோட ஒன்ஸ் வந்து நீங்கள் நிச்சயமாக போயிட்டு வரலாம். டிக்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசர்வ் பண்ணி கிடைக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே போயிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டேஷனில் வந்து நிறுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீராவியை வந்து கொண்டு வந்து, நீராவி என்ஜின் அது எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக அது வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் எங்கள் பாப்பா வந்து பாருங்கள் போய் அந்த ட்ரெயினோட நிற்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த வியூவை வந்து ஃபோட்டோ எடுக்க நிறுத்துவாங்க. ஸோ அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.